Welcome all of you once again to our channel A.K. Raman's Emotional Educational Academy. ஸோ இந்த வீக்கில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு எபிசோட் என்ன அப்படின்னா, இப்போ எப்போவுமே நம்ம ஒரு எமோஷனல் சேலஞ்சஸ் நம்ம சொல்லும்போது இம்மீடியட்டாக நமக்கு ஞாபகம் வருது பார்த்தோன்னா இந்த டீனேஜர்ஸ், அதுவும் அந்த ப்ரீ அடோலசன்ஸ் விட அந்த டீனேஜர்ஸில் இருக்கிறவங்க அவங்கள பற்றி தான் நாம் எப்போவுமே எமோஷனல் ஒரு சேலஞ்சஸ் பற்றி பேசுகிறோம். எப்படி வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஆஃப் அந்த டீனேஜர்ஸோட எமோஷனல் சேலஞ்சை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம அதை ரிசால்வ் பண்ண நம்ம பேசுகிறோம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் இருக்குது. யார் அப்படின்னா அந்த டீனேஜர்ஸ் இருக்கிறவங்கள பேரண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டீனேஜர்ஸோட எமோஷனல் சேலஞ்சஸ் எவ்வளோ இருக்குதோ அதை விட பல மடங்கு அந்த டீனேஜர்ஸோட பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற எமோஷனல் சேலஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதை நம்மளால் லேஸில் நம்ம பேச முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீப்பான ஒரு சப்ஜெக்ட், டீப்பான ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த டீனேஜ் வயசில் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வீட்டில் இருந்து அந்த பேரண்ட்ஸ் கூட இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட், அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், அதில் ஒரு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், ஒரு லேக் ஆஃப் இன்ட்ராக்ஷன், ஒரு லேக் ஆஃப் ரிலேஷன்ஷிப், இது எல்லாம் மீறி அதில் அவங்க ஒரு கேரியர்லேயோ இல்லை ஒரு ஃபினான்ஷியலோ அவங்க மேலே வர்றாங்க பார்த்தீங்களா. ஸோ இது உண்மையில் ஒரு வேர்ல்டு வாரை விட அவங்க ஜெயிச்சிக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வார், அந்த எமோஷனல் சேலஞ்சஸ் பிட்வீன் த டீனேஜர்ஸ் பேரண்ட்ஸ் ஓவர் கம் பண்ணுறதுங்கிறது மிக லேஸில் இல்லைங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஆரம்பத்தில் ஒரு டீனேஜர்ஸ் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணோ பையனோ இருந்தானா நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதை வச்சு நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய இங்கே நம்ம டாக் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரைன். எப்போ ஒரு டீனேஜர்ஸோட ஒரு பேரண்ட்ஸ் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின்லேயோ ஒரு ஃபினான்ஷியல் ஒரு பேக்லேயோ இருந்துட்டாலே அங்கே எவ்வளோதான் நம்ம ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும், ஒரு எமோஷனல் வெல்பீயிங், ஒரு மென்டல் வெல்பீயிங், ஒரு ஃபிசிக்கல் வெல்பீயிங் இருந்தால் கூட நம்ம அறியாமலேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் அங்கே உருவாயிடும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அவங்க என்னென்னா தே நீட் சம் அதர் சப்போர்ட். ஸோ அந்த சப்போர்ட் சிஸ்டம் அங்கே இல்லை. அப்படிங்கும் போது அங்கே லேக் ஆஃப் சப்போர்ட் அங்கே இருக்கும்போது இது டபுள் மடங்கில் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது செகண்ட் ஃபேக்டர் நம்ம இருக்கும்போது தேர்ட் அதுவும் கூட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் ஒரு பக்கம் இருக்குது. லேக் ஆஃப் சப்போர்ட் எய்தர் ஃப்ரம் ஈவன் ஒரு ஸ்பௌஸில் கூட நம்ம ஒரு லைஃப் பார்ட்னர் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா ஒரு டீனேஜர்ஸோட ஒரு அப்பா இருக்கிறாரு, ஒரு அம்மா இருக்கும், அந்த ஸ்டேஜில் ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த ஸ்பௌஸுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் நடக்கும்போது நீ பார்க்குறியா நான் பார்க்குறியா, இல்லை இந்த யார் அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணுங்கிறதுலையே நம்ம பாதி நம்மளுடைய அங்கே லேக் ஆஃப் சப்போர்ட் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பல பேருக்கு நம்ம போயிடும். இப்போது மூணாவது பார்த்தோன்னா எஜுகேஷன். அந்த டீனேஜ் அந்த பேரண்ட்ஸுக்கு போதுமான ஒரு எஜுகேஷன் இல்லாத ஒரு நிலைமை இருக்குது பார்த்தீங்களா. இது அதை விட ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் ஒரு பக்கம் இருக்குது, லேக் ஆஃப் சப்போர்ட் வித்தின் த ஃபேமிலி, எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஃபேமிலியில் இருக்குது. அதே போல் ஒரு லேக் ஆஃப் எஜுகேஷன் அங்கே இருக்கும்போது அது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். அதே போல் அதோட கண்டினியூட்டி என்ன ஆகுதுன்னா ஜாப், ஒரு கேரியர், அவங்களுக்கான ஒரு கேரியர், ஒரு டீனேஜரோட பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வேண்டிய ஒரு நல்ல ஒரு கேரியர் இல்லை, ஒரு ஜாப் இல்லை, ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஒரு எம்ப்ளாய் இல்லைங்கும் போது இப்போது அதையும் டேக்கிள் பண்ணி அவங்க வெளியில் வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஒரு சுச்சுவேஷன்லையும் ஃபிஃப்த் பாயிண்ட் நம்ம பார்க்க ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அந்த டீனேஜ் பையனுக்கும் அந்த பேரண்ட்ஸுக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த மூணுமே லேக்காக இருக்கும்போது எப்படி ஒரு குட் ரிலேஷன்ஷிப், ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப், ஒரு ஹாப்பி ரிலேஷன்ஷிப் எப்படி நம்மளால் அங்கே எதிர்பார்க்க முடியும். இப்போது அதே போல் இது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னா நம்ம ஹெல்த் ரிஸ்கில் போய் முடியும். ஏன்னா விடாமல் நான் யோசனை பண்ணுறோம், அதை பற்றி நம்ம திங்க் பண்ணுறோம். இது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், அந்த கார்டிசோல் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண சொல்லுது, ரொம்ப செக்ரேட் ஆகுது. நம்முடைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒரு பக்கத்தில் அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இருக்குது இல்லையா, இது அதிகமாக வேலை பண்ணும்போது நம்மளுடைய வி ஆர் கோயிங் டு லூஸ் அவர் பேலன்ஸ் இல்லாமல், நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் ஹெல்த் ரிஸ்கில் கொண்டு போய் விட்டுரும். சரி, இதுதான் பரவாயில்ல, இதோட தான் நிற்குமா அப்படின்னா ஃபிசிக்கல் ஹெல்த் ஒன்ஸ் நமக்கு அந்த ரிஸ்க் ஆன உடனே இட் லீட்ஸ் டு மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த்தில் வரும்போது இங்கே தான் நம்ம எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ஆளாகிறோம். பாருங்கள் எங்கே ஆரம்பிக்குது பாருங்கள். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸில் ஆரம்பித்து லேக் ஆஃப் சப்போர்ட்டில்
வேண்டிய ப்ராப்பர் ஒரு எஜுகேஷன் இல்லை, அவங்கள ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு எமோஷனல் பேலன்ஸ் பண்ண முடியலங்கிற கட்டத்தை தாண்டி கேரியர் சரியானபடி ஒரு வேலை இல்லைங்கிறதுல வந்து அவங்க ஒரு ட்ராவல் பண்ணி, அதில் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து அங்கே வந்து லேக் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப புவராக இருந்து, அப்புறம் ஃபிசிக்கல் ஹெல்த்தில் வந்து நம்ம சஃபர் ஆகி, அப்புறம் கடைசி வந்து எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம நிற்கிறோம். ஸோ இதையும் தாண்டி நம்ம என்ன தான் பண்ணோம் அப்படின்னா, இன்னும் ஒரு சில பேர் என்ன பார்க்கும்போது ஒரு ஹவுசிங் பார்த்தா ஒரு இன்ஸ்டபிலிட்டி அங்கே இருக்கும். அதாவது திடீர்னு இருப்போம், திடீர்னு சேஞ்சஸ் ஆகும். ஒரு ஹவுஸ் ஓனருக்கு பிரச்சனை இருக்கும். அந்த பசங்களுக்கே வேற ஒரு எஜுகேஷன் ஒரு காலேஜ் லெவல்லையோ, ஒரு ஸ்கூல் இதுலயோ, ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வெளியில வந்து டிராவல் பண்றப்போ, அதிக நேரம் டிராவல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில இருக்கிறோம். ஸோ ஹவுஸ் வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணணும். இல்ல நமக்கு வேண்டிய ப்ராப்பரா ஒரு 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 ரெண்டல் நம்மளால குடுக்க முடியல. ஒரு ப்ராப்பரா வந்து கைடன்ஸ் இல்ல. ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து அங்க வந்து ஏதோ நமக்கு ஏதோ காம்ப்ளிகேட் பண்றாருங்கும்போது, அந்த ஹவுசிங் இன்ஸ்டபிலிட்டி அதையும் நம்ம ஷிஃப்ட் பண்றோம் பார்த்தீங்களா? இது எல்லாம் ஒண்ணா கூடும்போது, எங்க பாதிக்குது அப்படின்னா, நம்மளுடைய பெர்சனல் குரோத் பாதிக்கும். அப்புறம் பெர்சனல் லேர்னிங் பாதிக்கும். பெர்சனல் இன்கம் பாதிக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை நான் பாயிண்ட்ஸ் வந்து வி கேன் எல்லாமே கனெக்ட் தி டாட்ஸ்ங்கிற மாதிரி. ஸோ இவ்வளோ ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு டீனேஜரோட பேரண்ட்ஸ் இப்போ இருக்கிற வேர்ல்டில் வந்து சர்வே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணலாம்? இது வந்து எல்லாமே அந்த அளவுக்கு நாம அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட தான் நம்ம போயிட்டு இருக்கணுமா? இல்ல இதுக்கு வேண்டிய ஏதோ ஒரு சான்ஸ் இருக்குமா? எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கும்போது தேர் வில் பி ஓப்பன் கம்யூனிகேஷன் அங்கே இருக்கணும். அதாவது வித்தின் த ஸ்பவுஸ் அண்ட் ஆல்சோ வித்தின் த டீனேஜர்ஸ். நம்ம பசங்க கூடவோ, இல்லை நம்ம லைஃப் பார்ட்னர் கூட ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கும்போது நமக்கு பாதி பர்டன் அங்கே கம்மியாகும். ஏன்னா நிறைய நிறைய வீட்டில் நம்மளோட டீனேஜர்ஸ் இந்த கவுன்சிலிங் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது வெளியில தேர்ட் பெர்சன் கிட்ட நல்லா பேசுறாங்க, அவங்க ப்ராப்ளம் சொல்றாங்க. ஆனா அதே அளவுல அவங்க வீட்ல இருக்கிற பேரண்ட்ஸ் கூடவோ, அவங்க அம்மா ஈவன் அவங்க அம்மாவ கூட அவங்க வந்து சரியான முறையில அவங்களோட கேரியர்ல இருக்கிற ஒரு டிஃபிகல்டீஸ், அவங்களோட ஸ்டடியில இருக்கிற டிஃபிகல்டீஸ், அவங்களோட அந்த பியர் குரூப் பிரஷர்ல இருக்கிற டிஃபிகல்டீஸ், அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டைல் இருக்கிற எல்லாமே பாதி இந்த டீனேஜர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கூடவே வந்து அவங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இது மட்டும் இல்லைங்கன்னா, இப்போ இன்னும் இருக்கிற நிறைய பார்த்து கேர்ள்ஸ் இருக்கும்போது அவங்க அந்த சாப்பிட வைக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்குது. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு வந்து எல்லாமே டைட் ஃபிட் எல்லாமே அந்த அந்த ஃபாஸ்டிங் எதுக்குன்னா அந்த அந்த லூஸ் அந்த வெயிட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அப்புறம் சரியான நேரத்தில் எந்திரிக்கிறது இல்லை, அதனால பசிக்கிறது இல்லை, பிசிக்கல் ஒர்க் இல்லை. ஸோ அது என்ன ஆகுதுன்னா இவங்களை பசிக்கிறது இல்லை, அந்த ஹார்மோன்ஸ் வந்து இல்லை, அந்த ஹெச்சிஎல் வந்து உள்ள வந்து செக்ரேட் ஆகுது, அது பாட்டுக்கு உள்ள வந்து அந்த அல்சர்ஸ்ல இருந்து கேன்சர் அது பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இவங்க சரியாக ப்ராப்பராக டைனிங் இல்லாதனால இதுவே ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து பாதி ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கொண்டு வந்துடும். இப்போது இதுக்காக ஒரு கிளியர் பவுண்டரி வச்சுக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் எழுதணும், இந்த நேரத்தில் நீங்கள் படிக்கணும், இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த டைனிங் ஹேபிட் இருக்கணும் போது ஒரு கிளியர் பவுண்டரிஸ் இதை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கும்போது நம்ம அங்கிருந்து குழந்தைங்களிலிருந்து அந்த நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்ட வந்து டிஜிட்டல் எராவில் வந்து நமக்கு பெரிய ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஆப்புங்கிறது ஒரு ஆப்பா இருக்கிறது அத்தனை பேரண்ட்ஸ்க்கும். என்ன அப்படின்னா அந்த டிஜிட்டல் இதில் தான் மொபைல் ஃபோன் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நிறைய டீனேஜர்ஸ் வந்து அவங்களுக்கே அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு தெரியாமலே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து எந்த அளவு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் குழந்தைங்க புரிஞ்சுக்கணும். இப்போது அந்த ஒரு மொபைல் ஃபோன் அந்த அடிக்ஷன் இது என்ன ஆகும்னா ஒவ்வொரு டைம்லையும் நாம் வந்து செஞ்சுட்டு இருக்கும் போது இதோட அடிக்ஷன் வந்து ஒவ்வொன்றுமே அந்த டோபோமைனுங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து நம்ம மூளையில் வந்து செக்ரீட் ஆகும். இன்னைக்கு வந்து நாம ஒரு 10 நிமிஷத்துல ஒரு மொபைல் ஃபோனை வந்து யூஸ் பண்ணும்போது அதில் வர்ற அந்த கலர்ஃபுல் ஸ்பெக்ட்ரம் அந்த யூலைட் எல்லாமே பிரெயினில் வந்து அந்த ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ண உடனே நாளைக்கு என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு 10 நிமிஷம் பார்த்தது நாளைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் தாண்டி ஒரு 11 நிமிஷம் 12 நிமிஷம் அதை பார்க்க சொல்லும். ஸோ எவ்ரி டே இது என்ன ஆகும்னா நம்மளுடைய டோபைமோனோட அளவு வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறது இல்லை. இதோட டோபமினோட அது இன்க்ரீஸ் பண்ண நம்மளுடைய இந்த டியூரேஷன் அந்த மொபைல் ஃபோன் ஆகட்டும், இல்லை வேற ஒரு கேம்லிங் ஆகட்டும், இல்லை வேறு ஏதோ ஒரு 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 அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் ஆகட்டும், இது வந்து நம்மளை என்ன செய்யணும்னா அதிகப்படியாக எவ்ரிடே வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட பிரெயின் இந்த நியூரான்ஸ் வந்து அதை பழக்கப்படுத்திட்டே இருக்கும். ஸோ ஒரு காலத்தில் என்ன ஆகுது இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு அரை மணி நேரம் கூட பார்ப்பாங்க. அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம மொபைல் நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப இமீடியட்டாக நம்ம வந்து ஒரு அக்ரெசிவ் பிஹேவியர் அங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சான்ஸ் வர்றதுக்கு என்ன பண்ண அவங்க வந்து ஒரு பில்டு ட்ரஸ்ட் இதில் மொபைலில் வந்து டெக்னாலஜி பர்பஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மற்ற நேரத்தில் நாம் வந்து ஒரு லேப்டாப் இல்லை ஒரு டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கிருந்து அவங்கள ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன முடியுமோ அதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். அடுத்ததை பார்க்கும்போதுனா ஒரு பில்டு ட்ரஸ்ட்
அதாவது நம்மளுடைய அந்த குழந்தை கூட நம்ம வந்து ஒரு நம்பிக்கை வர்ற மாதிரி நம்மகிட்டயே ஒரு ஒரு சேஞ்சஸ், ஒரு பாசிட்டிவ் பிஹேவியரல் சேஞ்சஸ் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது இந்த சால்வ் வந்து ஓரளவு நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சும்மா இருக்காம நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இல்லைன்னா நம்மளோட சுற்றி ஒரு மென்டர்ஸ் கூட ஒரு சப்போர்ட் வந்து நம்ம தேடுறது. ஏன்னா எல்லாமே இது சொன்ன ஏதோ ஒரு ஆகும்போது சோஷியல் ஸ்டிக்மா இருந்து வெளியில் வந்து என் வீட்டு இந்த மாதிரி பையன் இருக்கிறா, இந்த மாதிரி பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, இது என்ன செய்யலாம், இது வந்து இந்த மாதிரி கெரியரில் நம்ம இருக்கிற, இது வந்து என்ன பண்ணலாம், எந்த மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு போகலாம், இந்த மாதிரி பியர் குரூப் வந்து என்னோட சொந்தக்கார பையனே இருக்கிறா, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து என்னோட பையனோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப ஒரு புவரான ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி இது எப்படி நம்ம ஓவர்டேக் பண்ணலாம் சொல்லி நம்மகிட்ட இருக்கிற அந்த பியர் குரூப் ப்ரெஷர், அந்த நம்மகிட்ட இருக்கிற அந்த அந்த டீனேஜ் அந்த பேரண்ட்ஸோட அந்த குரூப், அந்த பேரண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸுங்க, இவங்க கிட்ட வந்து நம்ம ஓப்பன் கம்யூனிகேஷன் பண்ணும்போது நிச்சயமாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதிலிருந்து கூட நம்ம பசங்களை வந்து டீனேஜ் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்க்க போதுன்னா ரொம்ப எல்லாத்துக்கும் மேலே முக்கியமானது அவங்க வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். நிச்சயமாக அவங்க எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் வி ஷுட் அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். அப்புறம் வந்து அவங்கள டைம் இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம அப்ரிசியேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். கண்ணா இங்கே போயிட்டு வந்து எப்பா பரவாயில்ல இந்த ஒர்க் பண்ண ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நாளைக்கு நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு டீனேஜர்ஸ் பசங்க இருந்தனா நீங்கள் எத்தனை தடவை ஒரு நாளில் வந்து அவனை வந்து தோளில் கை போட்டு அவனை தட்டி கொடுத்து இந்த வேலை நீ செஞ்சு வந்துருக்கடா, வெரி குட், எக்ஸலண்ட் ஜாப், ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரிஷியேட்டிவ் தந்தா கொடுத்துருக்கீங்க பாருங்க. ஒரு பொண்ணாக இருந்தால் கூட வந்து கூப்பிட்டு வந்து தோளில் தட்டி கொடுத்து தலையை அப்படியே தடவி விட்டு ஓகே பரவாயில்லம்மா இது வந்து நல்லா அருமையாக பண்ணியிருக்கேன், இந்த பாத்திரமெல்லாம் நேற்று விட இன்றைக்கி ரொம்ப அருமையாக ரொம்ப பளபளன்னு இருக்குது, இப்போ வீடு வந்து நல்லா அருமையாக கூட்டியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எத்தனை தடவை வந்து நம்ம குழந்தைய வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம பண்ணுறது இல்லை, ஏன்னா நமக்கு டைம் இல்லை, அவங்க டைமில் இப்போ அவங்க ரேஸில் ஓடுறாங்க, நம்ம ரேஸில் ஓடுறோம். தயவுசெய்து இந்த ரேஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும்போது அந்த குழந்தை வந்து நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வரும். ட்ரஸ்ட்டு வந்தால் தான் நம்ம அட்லீஸ்ட் நம்ம பேசுகிற அளவு கூட பக்கத்தில் நிற்பாங்க. இல்லைன்னா அதுவும் கூட நம்மளால அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர முடிய போயிடும். அப்புறம் பார்த்தோன்னா ஸ்டே பேஷியன்ட், ரொம்ப பொறுமை இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா டீனேஜர் பேரண்ட்ஸ்னா அந்த பொறுமையில் இருக்கும், அவங்க மேலே ஒரு எம்பத்தட்டிக் இருக்கணும். அதாவது அந்த சுச்சுவேஷனில் நான் இருந்து என்ன பண்ணியிருப்பேன், இவனோட ஏஜ் குரூப்பில் அந்த பையனோட ஏஜ் குரூப்பில் நான் இருக்கும்போது என்ன மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ இருக்கும்போது என்னென்னா எல்லாமே டிஜிட்டல் அந்த அளவுக்கு வந்து ஓல்டு வந்து எக்ஸ்பிரஷன் இல்லை. இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து எல்லாமே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும்போது அப்போது அந்த அவங்க பண்ணுறது சரியா, அது எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம திங்க் பண்ணும்போது நமக்கு அறியாமல் ஒரு எம்பத்தட்டிக் கிரியேட் ஆகும். அது வந்து என்னென்னா அவங்கள வந்து நம்ம ரீமோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக எடுத்து வந்துக்கலாம். ஸோ இது வந்து யார் நமக்கு மட்டும்தானா அப்படின்னா இங்கே தான் நாம் பண்ணுறோம். பெரிய அறிவாளியும் கூட அவங்க டீனேஜர்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்திருக்கிறாங்க. பெரிய ஒரு பணக்கார ஒரு ராஜா ஒரு பெரிய ஒரு மோனார்க் அவங்களுக்கு கூட கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்திருக்கிறாங்க. ஒரு மேதைகள் கூட அவங்களுடைய பசங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க ரொம்ப சஃபர் ஆகி கடைசியில் தான் அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? யார் நம்பர் ஃபர்ஸ்ட் பாருங்கள், நமக்கு அதாவது வின்ஸ்டன் சர்ச்சில் பற்றி கேள்விப்பட்டுக்கிறோம். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு பர்சனாலிட்டி. இவர் வந்து அவருடைய பையன் ராண்டோல்ஃப் சர்ச்சில் அவரை கூட வந்து இவரால் போட்டி இவரை வந்து இவரை ஜமானிக்க முடியல. கடைசியில் என்ன பண்ணார், ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இவர் வந்து ரொம்ப போராடி நிறைய பிரச்சனைகள் அவர் மூலம் நிறைய அவமானங்களை வந்து பசங்க மூலமே நிறைய அவமானம் சந்திக்கிறாரு. முடிஞ்சு கடைசியில் வந்து அதை வந்து நல்ல ஒரு லாயராக வந்து அவர் ஷைன் ஆகுறாரு. அதே நேரத்தில் பொலிட்டீஷியனாகவும் அவர் வந்து வெளியில் வர்றாரு. ஸோ இது வந்து இந்த சேலஞ்சில் இருந்து நீங்களும் இஃப் யூ ஆர் ஒன் ஆஃப் த பேரண்ட் வெளியில் வரணும்னா May 1st வந்து நம்மளுடைய வெபினார் நடக்குது. அது எமோஷனல் எஜுகேஷன் டு த பேரண்ட்ஸ் ஆஃப் டீனேஜர்ஸ். இதை வந்து நம்ம ஸ்பெஷலாக கண்டக்ட் பண்ணுறோம் ஜூமில். ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ். இந்த 40 மினிட்ஸில் ஏகப்பட்ட டெக்னிக் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மென்டலாக வெல்பீங் ஆகிறதுக்கு ஃபிசிக்கல் வெல்பீங் ஆகிறதுக்கு நம்ம வி ஆர் கிவிங் த சப்போர்ட் டு த ஆல் டீனேஜர்ஸ் பேரண்ட்ஸ். அந்த லிங்க் வந்து கீழே சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம இப்போ கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாமே அட்டென்ட் பண்ணுங்கள். It will be help for others. There's no free webinar. There's no cost at all. Okay, dear friends, let us see by the next video. Bye bye. Your Anand Kumar. Thank you once again. Bye bye.